திராவிட மாடல் அப்படின்ற பேர்ல மக்களை ஏமாத்தக்கூடிய இந்த திமுக அரசு மறுபடியும் மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருக்கு. அது என்ன பொய் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோ வித் சூர்யா. தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம். தளபதி விஜய் அவர்கள் 2வது மாநாடு நடத்தினதுல இருந்தே நிறைய கட்சிகள் உலர ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பொய்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில தங்களை நல்லவங்க, நாங்க தான் வல்லவங்க, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களெல்லாம் நம்பி அவர் பின்னாடி போயிடாதீங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோன்ற அளவுக்கு ரொம்பவும் நாடகத்தை போடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தமிழக அரசு, அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா திமுக அரசு ஒரு முக்கியமான ஒரு பொய்யை சொல்லியிருக்கு. அது என்ன பொய், ஏன் பொய் அப்படின்னு சொல்றேன்றதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறாரு. அந்த ட்வீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம், மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு இருக்கோம், இத்தனை % நாங்கள் நிறைவேற்றிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் பெண்டிங் இருக்குன்ற மாதிரி ஒரு ட்வீட்டை ஒன்று போடுறாரு. இதில் அவர் சொன்னக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்த்தீங்களா, சொன்னதையும் செய்தோம், சொல்லாததையும் செய்தோம். சரி, என்னத்தை சொல்லிட்டு செஞ்சாங்க, எதை சொல்லாமல் செஞ்சாங்கன்றதையும் நம்ம தெளிவாக சொல்கிறேன். இவங்க ஒரு சில திட்டங்களை அந்த வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் திமுக அரசு சொல்லியிருந்துச்சு. அதில் ஒரு சில முக்கியமான வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்க. நிறைவேற்றினதுமே அது அப்படியே ஃபுல்ஃபில்லாம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஃபுல்ஃபில்லாம் பண்ணலை. ஒரு சில பேருக்கு அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செஞ்சு. உதாரணத்துக்கு இந்த அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்ற திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினது, இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செஞ்சிச்சு. இதில் அவங்க சொல்லாமல் ஒரு விஷயத்த செஞ்சாங்க. அந்த நான் முதல்வன் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவங்க வாக்குறுதிகளெல்லாம் கொடுக்கல, அதை சிறப்பாக செஞ்சாங்க. அந்த காலையில் அந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறது, இது எல்லாத்தையுமே நம்ம பாராட்டலாம், வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு வாங்கினீங்க, எப்படி ஜெயிச்சிங்க, 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து அதை நாங்கள் நிறைவேற்றுவோம், அதுவும் நாங்கள் சொல்லாத விஷயத்தையும் நிறைவேற்றுவோம். நீங்கள் சொல்லாமல் நீங்கள் நிறைவேற்றினது இந்த ஊழல் பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி ஏமாத்தலை பார்க்குறது தான். ஒரு 3.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்தீங்களே, அது என்ன ஆச்சு ஸ்டாலின் அவர்களே? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லாஸ்ட் டைம் ஸ்பெயின் போனீங்க, எது முதலீடுகளை ஈர்க்க போகிறேன், அதனால் இத்தனாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எத்தனாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு? எவ்வளோ முதலீடு ஈர்த்தீங்க? எந்தெந்த கம்பெனிகிட்ட ஈர்த்தீங்க? அதனுடைய ஸ்டேட்டஸ், இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ட்டு இன்னும் வரைக்குமே நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கல. இதுதான் ஒரு அரசுக்கு அழகா? சரி, இதையும் விடுங்க. அதுக்கப்புறமும் இப்போ ஜெர்மனியை எங்கேயோ போயிருக்கீங்க, அங்கேயும் என்ன பண்ணுவீங்க? முதலீடு அத்தனாயிரம் கோடி இழுத்துட்டு முதலீடு எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவீங்க. இத்தனாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதில் எதுவுமே நடக்க போகிறதும் கிடையாது, நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறதும் கிடையாது. இதையும் விட்டுறலாம். இதோட ரொம்ப ரொம்ப மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீட் தேர்வு ரத்து. திமுக அரசுக்கு ஓட்டு விழுந்ததுக்கு, அதிகமான வாக்குகள் விழுந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த நீட் தேர்வு ரத்து அப்படின்ற ஒரு வாக்குறுதி தான். ரத்து பண்ணீங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இது மத்திய அரசு கீழே அது இருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நீங்க காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. இந்த காரணம்லாம் உங்களுக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி தெரியாதா? இப்பதான் தெரியுமா? அதுல நீங்க என்ன உருட்டுறீங்க? சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம் சொல்லிட்டு ட்வீட் போடுறீங்க. இதையும் விட்டுருவோம். விவசாயிகளுக்கான நலன், விவசாயிகளுக்கு அந்த நலன் செய்றேன், இந்த நலன் செய்றேன், அவங்களுக்கு அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. அதை நிறைவேற்றினீங்களா? அதுவும் நிறைவேற்றல. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே, அது என்ன ஆச்சு? அது என்ன, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அதுக்கான ஏதாச்சும் ஒரு தொடக்கம் இருக்கா? அதை பத்தி ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு இருக்கா? இதுவும் கிடையாது. அதையும் விட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா, இதை பற்றி நான் பேசினா இன்னும் பேசிக்கிட்டே போகலாம், அதனால அதையும் விட்டுருவோம். ஊழல் விசாரணை, இந்த ஊழல் விசாரணை அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை நிறைவேற்றினீங்களா? இல்லை. இப்படி திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நம்ம ஒவ்வொன்றா சொன்னோம்னா இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தா அது போய்கிட்டே இருக்கும். அவ்வளோ வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கீங்க. ஆனால் வாய் கூசாமல் சொன்னதையும் செய்தோம், சொல்லாததையும் செய்வோம் சொல்லிட்டு நீங்கள் ட்வீட் போடுறீங்க. ஜெர்மனிக்கு போயிட்டு ஜாலியாக அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்கன்னு வேணா சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் முதலீடுகளை ஈர்த்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொல்லிட்டு உருட்டுனீங்கன்னா இதை நாங்கள் எந்த வகையில் ஏற்றுக்கிறது? உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏகப்பட்ட பேர் மேலே இன்னைக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துடுது. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ
அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொன்னால் ஏமால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிரும். இந்த ஏடிஜிபி டிஜிபின்ற மாதிரி அவங்க மேலெல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு குறிப்பிட்ட அரசியல் விமர்சகர்கள் வச்சுட்டு வராங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து இல்லாட்டி இதை பற்றி நடவடிக்கை நீங்கள் எடுக்கவே இல்லை. அதே மாதிரி மினிஸ்ட்ரியில் உங்களுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது, அதை பற்றி நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. உங்கள் கட்சியை சேர்ந்த நிறைய கவுன்சிலர்கள் மேலே கம்ப்ளைண்ட் வருது, அதை பற்றி நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. மேயர்கள் இது மேலே இந்த மதுரை மாநகராட்சி ஊழல்லாம் அந்த மேயர் பேர்லாம் அடிப்படுது, அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு கருத்து சொல்லலை, இந்த நடவடிக்கை எடுக்கல. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை உங்கள் பின்னாடி முதுகில் வச்சுக்கிட்டு நான் நல்லாட்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிக்கிட்டா எப்படி? நீங்கள் நல்லாட்சி தரீங்களா தரலையா அப்படின்றத மக்கள் நாங்கள் சொல்லணும், நாங்கள் முடிவு பண்ணணும். இவர் நல்லா பண்ணுறாரு, இவர் நல்லா பண்ணல அப்படின்னு. நீங்களாவே உங்கள் வாயில் வரதை சொல்லிக்கிறது, உங்கள் ஐடி விங்க வச்சு ட்வீட் கொடுக்கறது, வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு உருட்டுறது, எந்த வகையில் இது நியாயம்? நீங்கள் எதுக்காக இந்த வீடியோ பதிவில் இவ்வளவு கோவம் நமக்கு வருது அப்படின்னா, முதல்ல நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாமலே நிறைய பொய்களை சொல்லும்போதே அவ்வளோ கோவம் பற்றிக்கிட்டு வருது. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு நீங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டீங்க, இது ஒரு கோபம். இப்போ செய்யாத வாக்குறுதியை நிறைவேற்றாமலே நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தம்பி இது எல்லாருக்குமே தெரிகிற விஷயம் தானே தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. டெய்லி சோஷியல் மீடியாவில் பார்க்குற நீங்கள், நியூஸ் பேப்பர் படிக்கிற நீங்கள், நிறைய அரசியல் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்றது தெரியும். பாமர மக்களுக்கு காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு தூங்கி மறுபடியும் காலையில் இருந்துச்சு வேலைக்கு போகிறவனுக்கு ஜஸ்ட் ஒரு நியூஸாக தான் இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் இப்படிலாம் பண்ணிட்டாரா, பரவாயில்லையே, அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டா இருக்கு போல, நமக்கு தான் ஒன்றும் தெரில அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இருப்பாங்க. அவங்களும் அந்த மாதிரி பாமர மக்களை ஃபுல்லாக ஏமாற்றக்கூடிய ஒரு ஏமாத்து வேலையை இந்த திமுக அரசு தெளிவாக பண்ணிட்டு இருக்கு. இந்த திமுகவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அவங்க அந்த நுணுக்கமான அரசியல், அந்த மக்களை முட்டாளாக்கிட்டு ஒரு உண்மையே இல்லாத ஒரு விஷயத்த உண்மைன்ற மாதிரி நம்ப வைக்கிறதுல கை தேர்ந்தவர்கள் தான் இந்த திமுகக்காரங்க. அதில் அவங்க சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. 2026 போட்டி டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு. ஏன் அவர் டிஎம்கே அழுத்தி சொன்னார்னா, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் இல்லை, ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய அராஜகம், அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஊழல், அவங்க பண்ணக்கூடிய அந்த ஏமாத்து வேலை, இது எல்லாத்துக்கும் சேர்த்து முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் அவர் அப்படி சொன்னார். இதை நம்ம எல்லாருமே தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டோம். திமுக பார்த்தீங்கன்னா 2021 நிறைய பேருக்கு ஒரு ஓகே ஏடிஎம்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புகிற நேரத்தில் இவங்களும் வராங்க. ஒரு 4 மாதமா 3 மாதமா தான் சரியாக இருந்த மாதிரி தெரிஞ்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய திமுக மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா காலத்து ஊப்பி கம்பேக்ன்ற மாதிரி இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது ஊழல் பண்ண ஆரம்பிக்கிறது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதம் தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையை பண்ணிட்டு இப்போ நீதிமன்றத்திலேயே அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கோயிலுடைய வரக்கூடிய அந்த வருமானத்தை எடுத்து, அங்கே வரக்கூடிய அந்த அமௌண்ட் எடுத்து நீங்கள் இந்த பில்டிங்ஸ் கட்டுறதெல்லாம் நிப்பாட்டுங்க, நீங்கள் எந்த கோயிலில் எடுக்க வேணான்ற மாதிரிலாம் தீர்ப்பு வந்துச்சு. இதெல்லாம் நம்ம பெருசாக வெளியே யாரும் பேசலை. இப்படி கடைசி நேரத்தில் எல்லா அமைச்சர்களும் ஊழல் பண்ணலாம், லாஸ்ட்டு ஒரு 6 மாதம் தான் இருக்குது, 5 மாதம் 6 மாதம் தான் இருக்குது, மொத்தத்தை சுரண்டிட்டு ஓடிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கும் கோபம் இருக்குது, உங்கள் மேலே பயங்கரமான கோபம் இருக்குது. இவ்வளோ கோபமும் இவ்வளோ ஆத்திரமும் மக்கள்கிட்ட இருக்கும்போது சொன்னதையும் செய்தோம் சொல்லாததையும் செய்தீங்கன்னா கோபம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.